ஹை கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொசசிவ்னோ, அதாவது ஒருத்தருக்கு சொந்தமான பொருட்களை நம்ம வச்சு பேசும்போது அவரோட பேருக்கு பின்னாடி எஸ் சேர்த்து எழுதணும். ஓகேவா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போ சுரேஷஸ் ப்ளூ. ஓகே, சுரேஷனுடைய கார் வந்து ப்ளூ கலர். ஓகேவா? அப்புறம் அனிதாஸ் புக் இஸ் ஆன் த டேபிள். ஓகேவா? அனிதாவினுடைய புத்தகம் டேபிள் மேல் உள்ளது. திஸ் இஸ் ஜான்ஸ் ஹவுஸ். ஓகே, இது ஜானினுடைய வீடு. மை சிஸ்டர்ஸ் ட்ரெஸ் இஸ் எல்லோ. என்னுடைய தங்கையினுடைய உடை மஞ்சள் நிறம். சரியா? ரவிஸ் மொபைல் இஸ் நியூ. ஓகே, ரவியினுடைய மொபைல் வந்து என்னது? புதுசு. ஓகே, அதனுடைய உடைய அப்படின்னு வரும். ஓகே, ரவிஸ் அதாவது பொசசிவ், அவர்களுக்கு சொந்தமான விஷயங்களை பேசும்போது அந்த நேமுக்கு பின்னாடி எஸ் சேர்த்து எழுதணும். ஓகேவா? வேறு எங்கெல்லாம் எஸ் சேர்த்து எழுதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எடுத்துகிட்டு பார்க்கலாம். அனு ஹேஸ் கம்ப்ளீட்டட் ஹெர் ஒர்க். ஓகே, இது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. இது வந்து நம்ம பேசி எப்படி ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது அப்படின்னா, அங்கே V3 வெர்ப் இருக்குது, அப்புறம் ஹேஸ் இருக்கு இல்லையா? இதை வச்சு தான் நம்ம இந்த சென்டென்ஸை இதை வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறோம், ப்ரெசென்ட் பர்ஃபெக்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதுவும் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. ஏன் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது அப்படின்னா, சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டில் இருக்குது. ஓகே, அப்போ இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதை பேசிவ் வாய்ஸில் மாற்றும்போது அனுஸ் ஒர்க் ஹேஸுக்கு அப்புறம் பீன் ஆட் பண்ணிக்கணும். ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட். இது V3 வெர்ப் தான், சரியா? கம்ப்ளீட்டட் பை ஆட் பண்ணிக்கணும், பை ஹெர். ஓகேவா? இப்போ ஆக்டிவ் வாய்ஸை பேசிவ் வாய்ஸில் மாற்றி எழுதும்போது நேம் இருந்தால் இங்கே நேமு, அப்புறம் அவள் அனு, அப்புறம் அவளுடைய அப்படி இருக்கும்போது இங்கே நேமுக்கு முன்னாடி நேமுக்கு அப்புறம் நம்ம எஸ் ஆட் பண்ணி எழுதிக்கணும். ஓகேவா? இது ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் எஸ் ஆட் பண்ணி எழுதக்கூடிய செக்ஷன். ஓகே கைஸ், ஸோ அடுத்து எதில் எஸ் ஆட் பண்ணி எழுதணும் அப்படின்னு பார்க்கலாம். சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் ஹீ ஷி இட்டு இவங்க பண்ணுற வேலைக்கு பின்னாடி எஸ் எடுத்து எழுதணும். அப்புறம் ஐ பி யூ தே இவங்க பண்ணுற வேலையை அப்படியே எழுதிக்க வேண்டியதான். சரியா? அப்புறம் ஹி மேக்ஸ் காஃபி. ஓகேவா? ஹீக்கு அப்புறம் அவங்க பண்ணக்கூடிய வேலைக்கு அப்புறம் எஸ் எடுத்து எழுதிக்கிறணும். சரியா? ஐ மேக் காஃபி. ஓகே, ரெண்டுமே சிம்பிள் ப்ரெசன்ட் தான். சரி, ஓகேவா? ஆனால் என்னது, அந்த ஹீ ஷீட்டுக்கு மட்டும் அவங்க பண்ணக்கூடிய வேலையில் எஸ் ஆட் பண்ணி எழுதணும். ஓகேவா?